அருண், அம்மா அம்மா அழாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. அம்மா சொன்ன கேளுங்கம்மா. அம்மா வேதா, அருண் பிறந்த நாள் அதுமா ஏமா இப்படி அழுதுகிட்டே இருக்க? நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்றது? வாமா, பையனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாம்மா. எப்படிங்க நான் வர்றது? பிறந்த நாள் அதுவுமா? என் பையனை ஜெயில போய் பாக்குற தெம்பு தைரியமா எனக்கு இல்ல. என்னால வர முடியாது. அம்மா, எப்பவுமே அண்ணனை பார்க்கணும்னா நீங்க தானே முதல்ல எல்லாம் தயாராகி நிப்பீங்க. இன்னைக்கு ஏமா போவேன்னு சொல்றீங்க? அருணை பார்க்கணும்னு நீங்களே இப்படி துடிக்கும் போது பெத்தவ நான் துடிக்காம இருப்பேனா? ஆனா நான் என்னடி பண்ணுவேன்? என்னால முடியலடி, என்னால முடியல. ஒவ்வொரு வருஷமும் அவன் பிறந்த நாள் அன்னைக்கு எப்படி எல்லாம் நம்ம கொண்டாடுவோம்னு உங்களுக்கு தெரியாதா? ராத்திரி 12 மணிக்கு நீங்க எல்லாம் எந்திரிச்சு அவனுக்கு கேக் வெட்டுவீங்க. காலையில கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு உங்க அண்ணனுக்கு பரிசு கொடுப்பீங்க. அன்னைக்கு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு தருவேன், அவன் சாப்பிடுவான். இத்தனை நாள் அவ்வளவு சந்தோஷமா நாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கலடி. அவன் ஜெயில இருக்கிறப்போ என்னத்தானே நான் சமைச்சு எடுத்துட்டு போவேன். என் பிள்ளைக்கு நான் என்ன பரிசு கொடுப்பேன்? அவனை பார்த்து வாழ்த்து சொல்றது கூட எனக்கு வாய் வராதடி. என் பையனை நான் இந்த நிலைமையிலேயே பார்க்கணும்னு எனக்கு அழுகையும் ஆத்திரமும் தான் வரும். நான் இந்த மாதிரி அழுது பார்த்துட்டு என் பையன் தாங்குவானா? என் பையனை ஒரு பக்கம் அழுவானேடி. நல்ல நாள் அதுவுமா அவனை அழ வச்சு பாக்கிறதுக்கா நான் அவ்வளவு தூரம் போகணும்? நாங்க 2 பேருமே கஷ்டப்படக்கூடாதுன்னுதான் மனச கல்லாக்கிக்கிட்டு நான் இங்கேயே இருந்துட்டேன். நான் அவனை வந்து பார்க்கலங்கிற வருத்தம் என் பையனுக்கு இருக்கும். ஆனா என் வேதனை தவிப்பு எல்லாமே என் பையனுக்கு புரியுங்க. என் பையனுக்கு புரியும். அவன் என்ன கோச்சுக்கெல்லாம் மாட்டான். ஐயோ, அம்மா அம்மா, நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அருண யாருமே போய் பார்க்கலன்னு வருத்தப்படாதீங்க. உங்க எல்லார் சார்பாவும் நான் போய் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். ரஞ்சிதா, என் பையனை போய் பாத்தியாமா? என் பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? நல்லா இருக்காருமா, நீங்க கவலைப்படாதீங்க. ஹேய், அருணோட பர்த்டே உனக்கு எப்படி